வேணும்னே சித்து பேரை டேமேஜ் பண்ணி அவனை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக நீங்க 2 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு இந்த ரூம்ல ஆல்ரெடி கேமராவை செட் பண்ணி வச்சிருக்கீங்க. இத கூட புரிஞ்சுக்க முடியாத முட்டாளண்ணா. புரியுது. அப்புறம் ஏன் நான் சென்னையில இருந்து கிளம்பும் போது எது நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அது நடந்துருச்சேன்னு சொல்லி பதர்னு பாக்குறீங்களா? உங்களோட இந்த கேவலமான பிளான்ல அப்படி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கதான் நான் அப்படி சொன்னேன். சித்து, நைட் என்ன நடந்துச்சுன்னு நீ சொல்லு. இவங்க நைட் ஏதோ ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க. அதை குடிச்ச கொஞ்ச நேரத்துல எனக்கு ஒரு மாதிரி கேர் ஆகி கண்ணெல்லாம் அப்படியே சொருகிடுச்சு. அப்போ இவங்க என் பக்கத்துல வந்தாங்க. நான் சரியா கவனிக்காம ஏதோ அந்த கேர்ல நீங்க நினைச்சு கட்டி பிடிச்சு கட்டில்ல விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அது இவங்க தான் எனக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே நான் அவங்கள தள்ளி விட்டு எனக்கே தெரியாம அசந்து தூங்கிட்டேங்க. சத்தியமா இதாங்க நடந்துச்சு. டேய், நீ எதுக்குடா சத்தியம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? போய் சொல்ற இவங்களே எந்த உறுத்தலும் இல்லாம இங்க நிக்கிறப்ப நீ உண்மைதானே பேசிட்டு இருக்க? அத கெத்தாவே சொல்லுடா. சித்து, இப்பவாது புரிஞ்சுக்கிட்டியா இவ எப்படிப்பட்ட கேடு கெட்டவன்னு? இனிமேலாவது இவள உன் சீஃப் ஆபீசர் அப்படின்னு சொல்லி இவ சொல்றதுக்குலாம் மண்டைய ஆட்டிட்டு இருக்காத. நம்ம குடும்பத்துல இவ நிழல் பட்டாலே பாவம். ஏய் ஏய், என்ன சவுண்டு? பொண்ணுன்னு பாக்குறேன், இல்ல அடிச்சே கொன்று. இப்ப தென்றல் மட்டும் என்ன புரிஞ்சுக்காம இருந்தா இந்நேரம் என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? நீங்களா மனுஷங்களா? உங்களை பார்க்க அப்படியே அருவருப்பா இருக்கு. தென்றல், இவங்க பேச்ச நம்பி நான் கூட 2 செகண்ட் என் புள்ளைய தப்பா நினைச்சிட்டேன். ஆனா என் பையன் மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்கியே. நீ என் மருமகளா வரதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நீ இவனுக்கு பொண்டாட்டியா வரதுக்கு என் புள்ளையும் கொடுத்து வச்சிருக்கணும். என் புள்ள கல்யாணத்தை நிறுத்தி காட்டுறேன்னு என்கிட்ட சவால்லாம் வெட்டிங்கல்ல, அந்த சவாலை நிறைவேத்த எவ்வளவு சீக்கிரம் தயாராவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க 2 பேரும் என்னதான் திட்டம் போட்டாலும் என்னையும் சித்துவையும் பிரிக்கவே முடியாது. வா சித்து. அப்போ ராத்திரி உனக்கும் அவனுக்கும் ஒன்னும் நடக்கலையா? ஆமா, உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அவ்வளோ போதையிலையும் சித்து தெளிவாதான் இருந்தான். அவனை மடக்கிறதுக்கு நீங்க போட்டு கொடுத்த மொக்க பிளான் தான் சொதப்பிடுச்சு. போயும் உங்ககிட்ட பிளான கேட்ட பாருங்க, என்ன சொல்லணும்? ச்சே. நேத்து ராத்திரி அந்த ஆண்டாளம்மா வந்து சித்துவுக்கும் அந்த சிவானிக்கும் தப்பான உறவு இருக்குன்னு ஏதோ வீடியோ ஆதாரத்தை காமிச்சு தென்றல கோயம்புத்தூர் கூட்டு போனாங்கடி. அது உண்மையா பொய்யான்னு தெரியாம நான் ராத்திரி முழுக்க தூங்காம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அத பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமாடி? எனக்கு எப்படிமா தெரியும்? நீ தென்றல் அக்காவுக்கோ இல்ல ஆண்டாள் பாட்டிக்கோ கால் பண்ணி என்னன்னு விசாரிக்க வேண்டியதானே? நீ வேற. நான் தென்றலுக்கு போன் பண்ணா அவ போனை எடுக்கவே மாட்டேங்கிறா. அந்த ஆண்டாளம்மாக்கு போன் பண்ணா ஏற்கனவே அந்த அம்மாக்கு என் மேல இருக்கிற கோவத்துல என்னை கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிடும். அப்புறம் எப்படி கேக்குறது? இல்ல தென்றலே வந்துட்டாடி. நான் அவகிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு உனக்கு அப்புறமா போன் பண்றேன். நீ வை.
நில்லுடி. என்னாச்சு போனது? பெத்த பொண்ணு கட்டிக்க போற பையனை அந்த ஆண்டாளமா தப்பானவன்னு சொல்லி உன்னை ராத்திரியோட ராத்திரியா கூட்டிட்டு போனாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு நான் பதறி போய் உனக்கு போன் பண்ணிட்டே இருந்தேன். நீ போனை ஏன் எடுக்கவே இல்ல? நான் உன் அம்மான்ற மரியாதை உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா? ஏன்டி போன் எடுக்கல? கேக்குறதுக்கு பதில் சொல்றாளா பாருங்க. தென்றல், அந்த ஆண்டாளம்மா சொன்ன மாதிரி சித்து தம்பி மேல எந்த தப்பு இல்லையே. அது எப்படி தப்பு இல்லாம இருக்கும்? அந்த அம்மா சொன்ன மாதிரி தப்பு நடந்திருக்கு. அதனாலதான் எதுவுமே சொல்லாம உம்முன்னு நின்னுட்டு இருக்கா இப்ப. ஏமா இப்படி எல்லாம் யோசிக்கிற? தென்றல், என்னாச்சுன்னு சொல்லுமா. எனக்கு சித்து மேல சந்தேகம் வந்து நான் அவனை தப்பா நினைச்சு நானே என் கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறதுக்காக அந்த ஆண்டாளம்மா சிவானி கூட சேர்ந்துகிட்டு பண்ண சதி வேலைதான்ப்பா இது. மத்தபடி சித்து எந்த தப்பும் பண்ணல. அந்த ஆண்டாளம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு அந்த சிவானி சித்துக்கு ஜூஸ்ல போதை மாத்திரை கலந்து கொடுத்திருக்கா. சித்து அந்த ஜூஸ தெரியாம குடிச்சிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டான். ஆனா அந்த நிலைமையிலயும் சித்து சுதாரிச்சு சிவானிய தள்ளி விட்டு தூங்கிட்டானா. நம்ம கிட்ட அதை வச்சு குழப்பதான் சிவானி வீடியோ எடுத்து ஆண்டாளம்மாவுக்கு அனுப்பியிருக்கா. அந்த வீடியோவை காட்டிதான் அந்த அம்மா என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போனாங்க. அங்க போய் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லா உண்மையும் தெரிய வந்துச்சு. எனக்கு சித்து தம்பிய பத்தி நல்லாவே தெரியும் தென்றல். அதனாலதான் ராத்திரி அந்த ஆண்டாளம்மாவோட பேச்ச நம்பவே வேண்டாம்னு நான் சொன்னேன். இருந்தாலும் அக்கா நேர்ல பார்த்து போய் விசாரிச்சது நல்லதானப்பா. இனிமேலாவது அந்த ஆண்டாள் பாட்டிக்கு நல்ல புத்தி வந்தா சரிதான். அந்த அம்மாக்கெல்லாம் கடைசி வரைக்கும் நல்ல புத்தியே வராதுமா. என்ன ஜென்மமோ. சே, இத்தனை வயசாகி இப்படி அறிவு கட்டத்தனமா நடந்துட்டு இருக்காங்களே அவங்க. சிவானி இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டு இருக்கா அவங்களோட சேர்ந்துகிட்டு. இதனால தான்ப்பா நான் அவளை பத்தி அடிக்கடி உங்ககிட்ட சொல்லி பயந்துகிட்டே இருந்தேன். இப்ப பாருங்க, நான் பயந்த மாதிரியே அவ இவ்வளவு மோசமா நடந்துகிட்டு இருக்கா. கரெக்ட் தான் தென்றல். சரி விடு, இந்த மாதிரி திமிரு பிடிச்சவங்கள ஆண்டவன் தான் தண்டிக்கணும். சரி, மாப்பிள்ளையும் சம்மதியும் பத்திரமா வீட்டுக்கு போயிட்டாங்களா? போயிட்டாங்கப்பா. அது போதும். சரி தென்றல், நீ போய் குளிச்சுட்டே முதல்ல சாப்பிடு. சரிப்பா. ஆண்டாளம்மா இவ்ளோ கேவலமாவா யோசிக்கும்? பயங்கரமான ஆள் தான். இந்த விஷயத்த உடனே நிலா கிட்ட தெரியப்படுத்தினோம். சொல்லுமா, என்னாச்சு? அக்கா கிட்ட விசாரிச்சியா? அந்த சித்து மேல எந்த தப்புமே இல்லையாண்டி. தென்றல் கல்யாணத்தை நிறுத்த ஆண்டாளம்மா பண்ண சதி வேலையாம். என்னது? என்னமா சொல்ற? ஆமா, சித்து பேரை கெடுத்து இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக ஆண்டாளம்மா அந்த சிவானி கூட சேர்ந்து என்ன காரியம் பண்ணிருக்காங்க தெரியுமா? என்னம்மா சொல்ற? இந்த ஆண்டாள் பாட்டி அக்கா கல்யாணத்தை நிறுத்த இப்படி எல்லாம் கிரிமினல் வேலை பாக்குதா? சரிம்மா, அந்த பாட்டி வந்துருச்சு, நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரி சரி சரி, வச்சிரு. அப்படியா சங்கதி? அப்ப இந்த ஆண்டாள் பாட்டியோட பிளான் ஊத்திக்குச்சா? ஐயோ பாவம். இதுக்குதான் வேலை மெனக்கெட்டு ராத்திரியோட ராத்திரியா இங்க இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போனாங்களா? ஐயோ, நல்லது நினைச்சாதானே நல்லது நடக்கும். எப்படா அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கலான்னு தூக்கம் இல்லாம ராத்திரி முழுக்க பிசாசு மாதிரி அலைஞ்சா இப்படிதான் அசிங்கப்பட்டு நிக்கணும். இவங்களெல்லாம் படைக்கும் போதே அந்த கடவுள் கிரிமினலாவே படைச்சிட்டாரு போல இருக்கு. அதனாலதான் இவ்வளவு வயசாகியும் இன்னும் நல்ல புத்திய வரல பாருங்க. எந்த நேரமும் அடுத்தவங்களோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு திட்டம் போட்டு அடிக்கடி அசிங்கப்பட்டு நிக்கிறதெல்லாம் என்ன பழப்பம்? என்னத்த சொல்றது, இந்த பழப்புக்கு பேசாம தூக்க மாட்டிக்கிட்டு
பாட்டி நீங்களா எப்ப வந்தீங்க? சாரி பாட்டி, நான் உங்களை கவனிக்கவே இல்ல. ஆமா, பாட்டி வந்துட்டாங்க. நான் அப்புறமா கூப்பிடுறேன். பை. என்னடி வெறுப்பேத்திரியா? ஆமா பாட்டி. போட்டடா. இல்ல பாட்டி, நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க, போய் ரூம்ல ரெஸ்ட் எடுங்க. இவங்கிட்டலாம் நான் சிங்கப்பட வேண்டியிருக்கேன். இந்த ஆண்டாளம்மா தென்றல் சித்துவோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் நம்மள இங்க வர வச்சாங்க. ஆனா நம்ம மேல நம்பிக்கை இல்லாம இன்னொரு பக்கம் சிவானின்னு ஒருத்திய வச்சு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அம்மா பயங்கரமான ஆள் தான். சுகந்தி, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? எல்லாம் உன் மாமியார பத்தி தான். இவங்க ஏன் இப்படி இருக்காங்க? அவங்க இப்படி இருப்பாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல சாரதா. என்ன புத்தி இதெல்லாம்? ஒண்ணு அவங்களுக்கு பிடிக்காம போகலாம். சித்து அவங்களோட பேரனாச்சே, அவனோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இப்படி ஒரு பொண்ணை வச்சு சச்ச ரொம்ப ஒரு மாதிரியா யோசிக்கிறாங்க. இவங்கள திருந்தவே மாட்டாங்களா? சுகந்தி, இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் அவங்கள திருந்தவே மாட்டாங்க. அவங்கள யாராலையும் திருத்தவும் முடியாது. அதனால அவங்கள பத்தி தேவையில்லாம பேசி உன் எனர்ஜிய நீ வேஸ்ட் பண்ணிக்காத. ஆனா சாரதா, உனக்கு வரப்போற மருமக தென்றல் இருக்காளே, அவளை பாராட்டியே ஆகணும். ஏன் தெரியுமா? தென்றலோட இடத்துல வேற எந்த பொண்ணா இருந்தாலும் சித்துவ சந்தேகப்பட்டிருப்பா. ஆனா அவ பாத்தியா, அவனை புரிஞ்சுக்கிட்டு எப்படி நடந்துக்கிட்டா. தென்றல் எல்லாம் 1000ல் ஒருத்தி சாரதா. அதனாலதான் அவ எனக்கு மருமகளா வரணும்னு நான் ஆசைப்படுறேன். அம்மா, நாங்க ஆபீஸ் கிளம்புறோமா? சரி பை ஆண்டி. சித்து ஒரு நிமிஷம். சித்து, நீங்க 2 பேரும் ஒரே வண்டியில ஆபீஸ்க்கு போறீங்க? இல்ல ஆண்டி, எங்க 2 பேர்கிட்டயும் ஆளுக்கு ஒரு வண்டி இருக்கா, அதனால 2 வண்டியில போறோம். ஏன் கேக்குறீங்க? இல்ல, எனக்கும் ஆபீஸ்க்கு போக வேண்டிய வேலை இருக்கு. போற வழியில என்னையும் டிராப் பண்ணிட்டு போறீங்களா? இதுல என்ன இருக்கு ஆண்டி, தாராளமா டிராப் பண்ணு. டேய், நீ ஆபீஸ் கிளம்பு, நான் இவங்கள அடையாள போய் டிராப் பண்றேன். சரி மச்சான். போலாமா? சாரதா, நான் சித்து கூடயே போயிட்டு வந்துறேன். சரி. வரேன் சாரதா. சரி, போலாமா? அம்மா வரேம்மா. நீங்க 2 பேரும் என்னதான் திட்டம் போட்டாலும் என்னையும் சித்துவையும் பிரிக்கவே முடியாது. எப்படா அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கலான்னு தூக்கம் இல்லாம ராத்திரி முழுக்க பிசாசு மாதிரி அலைஞ்சா, எந்த நேரமும் அடுத்தவங்களோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு திட்டம் போட்டு அடிக்கடி அசிங்கப்பட்டு நிக்கிறதெல்லாம் என்ன பழக்கம்? எக்ஸ்கியூஸ் மீ. பாட்டி, நீங்க அந்த சிவானி கூட சேர்ந்துக்கிட்டு என் அக்கா கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நீங்க போட்ட பிளான் எல்லாம் சொதப்பினதுக்கு நான் காரணம் இல்ல. அப்புறம் எதுக்கு இப்படி என்ன எரிக்கிற மாதிரி பாக்குறீங்க? ஏய், நீ எதுக்கடி இப்ப இங்க வந்த? போடி இங்க இருந்து. டென்ஷன் ஆகாதீங்க பாட்டி, நீங்க இப்போ பயங்கரமா சூடா இருக்கீங்கல்ல, அதான் உங்களை கூல் பண்றதுக்காக ஐஸ் நிறைய போட்டு ஜக்கு நிறைய ஜூஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இத ஒரே கல்பா குடிச்சு சீக்கிரமா கூல் ஆவங்க பாட்டி. வேண்டாமா? சரி பரவாயில்ல, அப்புறமா குடிங்க. சீக்கிரம் குடிச்சிருங்க பாட்டி, இல்லனா சில்னஸ் போயிடும். இதை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து போறியா இல்லையா? என்ன பாட்டி, நான் உங்களுக்கு நல்லது செஞ்சாலும் நீங்க இப்படி திட்டிக்கிட்டே இருக்கீங்க. நல்லதா? நீயும் அக்காவும் என்ன எப்பவுமே எரிச்சல் தாண்டி பண்ணுவீங்க.
நாங்க எங்க பாட்டி எரிச்சல் பண்ணோம்? நீங்களா தான் எங்களை தேவையில்லாம சீண்டி பார்த்து அனாவசியமா எரிச்சலை ஏத்திக்கிறீங்க. நாங்க என்ன பண்றது? நீங்க எத்தனை தடவை எங்க கிட்ட இப்படி அவமானப்பட்டாலும் திரும்ப திரும்ப எங்களை சீண்டிக்கிட்டே தான் இருக்கீங்கல்ல. எப்போதான் நீங்க எங்களை விட்டு ஒதுங்கி போவீங்க? ஏய், ஒழுங்கா இப்ப இங்க இருந்து நீ போகலன்னா உன்னை நான் ஒடிச்சே கொன்னுடுவேன். ஐயோ, ஐயோ, அடிக்காதீங்க பாட்டி. யாராவது என்ன காப்பாத்துங்க. பாட்டி என்ன அடிக்கிறாங்க. யாராவது வாங்க. பாட்டி என்ன அடிக்காதீங்க பாட்டி. ப்ளீஸ் பாட்டி, என்ன அடிக்காதீங்க. நீங்க என் அக்கா கல்யாணத்தை நிறுத்த நினைச்சது தப்பு தானே பாட்டி? அதுக்காக நான் நியாயம் கேட்டா என்ன இப்படி நீங்க அடிக்கிறீங்களே? நிலா, நீ இப்போ என்ன சொன்ன? என்ன பாட்டி தென்றல் சித்து கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்றாங்களா? எப்பங்க நீங்க வந்தீங்க? இந்த விஷயம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா தெரிஞ்சு போச்சு. சாரி பாட்டி, இப்படி திடீர்னு இவரு ரூம்குள்ள வருவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நிலா, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. பாட்டி நிஜமாவே தென்றல் சித்து கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்றாங்களா? ஆமாங்க. இவங்க என் அக்கா கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அந்த சிவானி கூட சேர்ந்துக்கிட்டு எவ்வளவு அசிங்கமான பிளான் எல்லாம் போட்டிருக்காங்க தெரியுமா? அத சொல்றதுக்கே எனக்கு நாக்கெல்லாம் கூசுது. நிலா, என்ன நடந்ததுன்னு சொல்லு. என் அக்காவுக்கு சித்து மேல சந்தேகம் வர்றதுக்காக அந்த சிவானி மூலமா சித்துவுக்கு போதை மாத்திரையை கலந்து கொடுத்து அவங்க 2 பேருக்குள்ளயும் தப்பு நடந்த மாதிரி டிராமாவை கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணிருக்காங்க தெரியுமா? பாட்டி, இவ்வளவு இன்டீசென்ட்டா நடந்துப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல பாட்டி. ஏன் பாட்டி இப்படி இருக்கீங்க? நீங்க எப்பதான் நல்லவங்களா மாற போறீங்களோ? நினைச்சா அவமானமா இருக்கு பாட்டி. பாட்டி ப்ளீஸ், இதோட நிறுத்திக்கோங்க. உங்களால தென்றல் சித்து கல்யாணத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சு, அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். எப்படி நம்ம பர்ஃபார்மன்ஸ்? அத்தான் கிட்ட இந்த விஷயத்த நான் சொன்னதுக்கே அவரு உங்களை இப்படி திட்டிட்டு போறாரு. நீங்க அந்த சுகந்தி மூலமாவும் என் அக்கா கல்யாணத்தை நிறுத்த நீங்க ட்ரை பண்றீங்கன்னு சொல்லியிருந்தா உங்க நிலைமை என்னமா ஆயிருக்கும்? நான் உன்னை அடிக்காமலேயே அடிச்ச மாதிரி நீலி கண்ணீர் வெடிச்சு டிராமா பண்ணல. இப்ப நான் உண்மையிலேயே உன்னை அடிச்சு கொல்றேன்டி. சொல்லுங்க ஆகாஷ். தென்றல், பாட்டி உங்க கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அந்த சிவானி கூட சேர்ந்து என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு இப்பதான் நான் கேள்விப்பட்டேன். பாட்டி ஏன் தான் உன் மேல இவ்வளவு வெஞ்சன்ஸா இருக்காங்கன்னு எனக்கு புரியவே இல்லை தென்றல். எனக்கே ரொம்ப அவமானமா இருக்கு. தென்றல், என் பாட்டி சார்பா நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். சாரி. ஆகாஷ், நீங்க எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? உங்க பாட்டி நல்லவங்களா மாறினா போதும், எல்லாரும் நிம்மதியா இருப்போம். நீ கவலைப்படாத தென்றல். என் பாட்டியால உன் கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். இது விஷயமா நான் சித்துக்கிட்ட கூட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இத பத்தி சித்துக்கிட்ட பேசுறதுக்கு எனக்கே ரொம்ப அவமானமா இருக்கு. ஏன்னா என் பாட்டி அவ்வளவு மோசமா நடந்திருக்காங்க. சரி, நான் சித்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிரு தென்றல். சரி விடுங்க ஆகாஷ். உங்க பாட்டி பண்ண தப்புக்கு நீங்க ஏன் எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும்? நீங்க என் தங்கச்சி நிலாவை நல்லபடியா பாத்துக்கோங்க, அதுவே எனக்கு போதும். சரி ஆகாஷ், நான் வச்சிடுறேன்.
சரி. உங்களுக்கு என்ன விட என் அக்கா தான் ஸ்பெஷல்ல. எதுக்கு முறைக்கிறீங்க? நான் உண்மையை தானே சொல்றேன். என் வாழ்க்கையை விட என் அக்கா வாழ்க்கை மேலதான் அக்கறை ஜாஸ்தி. ஆமா, அக்கறை தான். என்ன போ, அக்கா உன்ன மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப நல்லவ. அதான் தென்றலோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் ரொம்ப அக்கறைப்படுறேன். எங்க உங்க அக்கா கிட்ட இருக்கிற நேர்மையும் உண்மையும் உங்ககிட்ட கொஞ்சம் கூட இல்லையே. இல்ல, 2 பேரும் ஒரே வயத்துல தான் பிறந்தீங்களான்னு எனக்கே டவுட்டா இருக்கு. உன்ன போய் நல்லவன்னு நான் நம்பினேன் பாரு. புத்தியை எதால அடிச்சுக்கணும்னு எனக்கே தெரியல. கட்டின பொண்டாட்டி மேல உங்களுக்கே இவ்வளவு வெறுப்பு? உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட இறக்கமே வராதா?